வணக்கம்ப்பா. இன்றைக்கி குக்கரில் ராகி களி எப்படி கிண்டுறதுன்னு பார்ப்போம். காலை டிஃபனுக்கு இதை பண்ணேன். அதைத்தான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். அதாவது ராகி களிக்கு 2 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ நான் ஒரு 2 கப் தண்ணியை அடுப்பில் வச்ச பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். இன்னும் 2 கப் தண்ணியில் ராகி மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் ஆட் பண்ணிப்போம். பண்ணது உடனே நல்லா கிண்ட கைவிடாமல் கிளறணும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அது நல்லா கட்டிப்பதம் ஆனவுடனே அது தெரியாது. தொடர்ந்து கிண்டிகிட்டே இருந்தால் இந்த பதத்தில் நமக்கு களி கிடைக்கும். பாருங்கள், இதில் ஒரு கட்டி கூட இப்போ இல்லை. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை குக்கரில் வைக்கிற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் அதை வச்சு அது மேலே ஒரு மூடி போட்டுருங்க. ஏன்னா தண்ணி அதுக்குள்ளே இறங்கிடும் களிக்குள்ளே. அதனால் மேலே ஒரு மூடி போட்டு குக்கரை ஒரு 5 விசில் விடுங்க. குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா களி தயாராகிடும். இப்போ பாருங்கள், நான் குக்கர் மூடி போட்டுட்டேன். 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஆவி அடங்கின உடனே அந்த விசில் அடங்கின உடனே நம்ம களியை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவமாக களி கிடச்சிருக்கு. இதுக்கு நிலக்கடலை சட்னி, அது கிரவுண்ட்நட் சட்னி தான் சூட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஈஸியாகவும் குயிக்காகவும் இது செஞ்சாலும் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதுக்கு. அதனால் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சத்துள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.